தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் வழக்கில் KV தங்கபாலு விசாரணைக்கு ஆஜராகி இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயக்குமார் எழுதியிருந்த கடிதத்தில் பெயர் இருந்ததன் அடிப்படையில் தங்கபாலு தற்போது ஆஜராகியிருக்கிறார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு விசாரணைக்காக ஆஜராகி இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் KV தங்கபாலு விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, மேலும் விவரங்கள். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக வழக்கு விசாரணையில் ஆஜராக வந்த முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபால் நெல்லை GRT வண்ணார்பேட்டை ஹோட்டல் தங்கியிருக்கிறாரு. இப்போதைக்கு அங்களுடைய விசாரணை தொடங்க இருக்க சூழ்நிலை தற்போது அந்த செய்தியெல்லாம் சந்திச்சாரு. தொடர்ந்து ஜெயக்குமார் எழுதிய கடிதத்தில் தங்கபால் பெயர் குறிப்பிட்டு இருந்தது சம்பந்தமாக காவல்துறை அதிகாரிகள் என்னிடத்தில் பேச வேண்டும் என்று அழைப்பானை விடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் தேர்தல் நேரத்தில் அந்த 11 லட்சம் ரூபாய் தான் செலவு செய்ததாகவும் அதை ரூபி மனோரிடம் சென்று நீங்கள் வாங்கிக் கொள்வதாகவும் அவர் ஜெயக்குமார் எழுதிய கடிதத்தில் இருக்கு. அப்படி எதுவும் உண்மையிலே உண்டா? ஏன்னா மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காரு தங்கபாலிடம் ஏண்டா அவர் வாங்க சொன்னாங்க. ஒரு நிமிஷம். காங்கிரஸ் கட்சி நண்பரிடத்தில் பணம் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. குறிப்பாக ஜெயக்குமார் அவரிடத்தில் பணம் வாங்கி தேர்தல் நடத்த வேண்டிய அவசியத்தில் காங்கிரஸ் கட்சியும் இல்லை, நானும் இல்லை. ஒன்று, அந்த குற்றச்சாட்டு முற்றிலும் உண்மையற்றது, பொய்யானது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்கிறேன். இல்லை, செலவு செய்த பணத்தை தான் அவர் செலவு செஞ்சுக்கிட்டு திரும்ப உங்களுக்கு ரூபி மனோகரன் அந்த பணத்தை கொடுப்பதாக உறுதியளித்தது நீங்கள் தான் சொல்லி அவர் கடிதத்தில் இருக்கிறது. அப்படிலாம் இல்லை, கடிதம் அப்படி இல்லை. நீங்க சொல்றது தப்பான விஷயம். இல்ல, நீங்க இல்ல, அப்ப நீங்க பணம் வாங்கினதா உங்கள்கிட்டையும் எம்எல்ஏட்டையும் கொடுத்த பணத்தை மீட்கணும் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வழக்கு தொடுத்தாவது மீட்கப்படணும்னா அது வழக்கு தொடுக்கட்டும். சார், இன்னைக்கு என்ன அடிப்படையில் சார் காவல்துறை காவல்துறை என்னிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று அழைப்பானை விடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பானை ஏற்று இங்கே வந்திருக்கிறேன். ஒன்று, அவர்களை சந்தித்த பிறகு மீண்டும் உங்களிடத்தில் பேசுவேன். சார், கிழக்கு மாவட்ட தலைவர் இறப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கும் அவருமான தொடர்பு எப்படி சார் இருந்துச்சு? இப்படி பழக்கம்? கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்களுக்கு அரசியலில் முதல் பதவி கொடுத்தது நான் தான். அதை அவரே இங்கே பார்க்கிற போது பல பேரிடத்தில் எனக்கு அரசியல் வாழ்க்கை கொடுத்த தலைவர் என்று எல்லோரிடத்திலும் சொல்லியிருக்கிறார். அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காங்கிரஸ் தோழர்களும் தெரியும். ஒன்று. இரண்டு, இந்த கொலை அல்லது படுகொலை அல்லது தற்கொலை இது சம்பந்தமான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெயக்குமாருடைய மரணம் வருத்தத்துக்குரியது. அவருடைய குடும்பத்தாருக்கு என் சார்பிலும் காங்கிரஸ் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பற்றி மேலும் எதுவும் என்னால் இப்பொழுது சொல்ல முடியாது. காவல்துறை மிக சிறப்பாக இந்த விஷயத்தில் செயல்பட்டு வருவதை நாங்கள் அறிகிறோம். காவல்துறை நிர்வாகிகள், அதிகாரிகள் இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்னையும் அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த ஜெயக்குமார் சம்பவம் சம்பந்தமாக தீர்வையான விசாரணையை மேற்கொள்கிறார்கள் என்று பொருள். இல்லை, கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகிவிட்டு இன்னும் காவல்துறை தங்களுடைய நீங்க தெரிவித்த போல கொலையா தற்கொலையா இல்ல வேறு எதுவும் சம்பவமா கூட இன்னும் காவல்துறை ஒரு விசாரணையில் ஒரு முடிவு வர முடியாம இன்னும் போயிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு காவல்துறை சிறப்பாக காவல்துறை இந்த செய்தி கிடைத்த உடனே நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவித்திருக்கிறார். ஒன்று. அதற்காக 7 தனிப்படைகளை அமைத்து விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் தெரிய வருகிறது. அதுவும் உங்கள் மூலமாக தான் தெரியுது. ஆகவே இந்த செய்திகளை பார்க்கும்போது காவல்துறை நல்ல வழியில், சரியான வழியில் பயணிக்கிறது நம்புகிறோம். இந்த கடிதத்தின் அடிப்படையில்
எதிர்கட்சி வந்து உங்க கேண்டிடேட்ஸில் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதிகமான பணம் செலவழிச்சிருக்கிறாங்க தேர்தலுக்கு, அது அனுமதிக்கப்பட்டதுக்கு அதிகமான செலவழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எதிர்கட்சிகள் இதெல்லாம் பேசுறது வழக்கம்தான். நீங்க எதிர்கட்சி தான் நீங்க தான் பேசுவீங்க, நான் இருந்தால் நானும் பேசுவேன், எல்லாம் பேசுறது வழக்கம். ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. தேர்தல் சம்பந்தமாக எந்த நடைமுறையும் மீறப்படவில்லை. சட்டத்துக்குட்பட்டு இங்கே தேர்தல் நடந்திருக்கிறது என்பதை மட்டும் இப்போது தெரிவிக்கிறேன். நன்றி. அப்புறம் பார்க்கலாம். தலைவரா நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை ஆளுங்கட்சி திமுக இருக்கு இப்படிங்கிறதுல காவல்துறை வந்து விமர்சனம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நிலவு நினைக்கிறீங்க? இதெல்லாம் காவல்துறை தன் கடமையை செய்கிறது. அவர்கள் தன்னுடைய கடமையை செய்வார்கள் நம்புகிறோம். சிறப்பாக பணியாற்றி விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் நம்புறோம். இல்ல கையும் காலும் கட்டப்பட்ட நிலையில் அவர் இருப்பதாக காவல்துறையே சொல்றாங்க. அப்படிங்கும்போது அது எப்படி தற்கொலையா மாறும், இல்லை வேறு எதுவும் சம்பவமா எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? இந்த நிகழ்வு சம்பந்தமாக முறையான விசாரணைகள் நடந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த விசாரணை முடிவின் போதுதான் உண்மை தெரிய வரும் என்பதுதான் நாம் அது வந்து பொறுத்திருக்கணும். இல்ல உங்களோட மாநில தலைவர் கூட சொல்லும் போது கை கால்கள் கட்டப்பட்டு இவ்வளவு கொடூரமாக எங்களோட மாவட்ட தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டதாக நான் கருதப்படுற மாதிரி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் வேற ஒரு காரணமா இருக்கலாம் சொல்றது இல்ல. நான் எந்த காரணமும் சொல்ல, இப்ப எனக்குன்னு எந்த காரணம் கிடையாது. நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க கொலைதான் நினைக்கிறீங்க. நான் எதுவும் சொல்ல முடியாது. என்னவென்றால் இப்பொழுது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. நான் எப்படி முடிவெடுக்க முடியும்? இல்ல கால்கள் கட்டப்பட்ட நிலையில இந்த செய்தி முழுமையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவை. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆக விசாரணை முடியும் வரை நாம் சிறிது நேரம் பொறுமையாக இருக்க வேண்டும். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக KV தங்கபாலு விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களையும் உடைய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்டும். விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.